காலை வணக்கம். நலம் நலமறிய நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன். இன்றைக்கு நம்ம பேச போகிற மூலிகை ரொம்ப பழமையான உலக அளவில் பெரிய கோலாட்சி கொண்டிருக்கின்ற மூலிகை. அப்போ அந்த மூலிகை எப்படி நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த மூலிகைக்கு பேர் சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. அதற்கு குமரி என்று பெயர். அந்த குமரி என்றாவே அந்த இளமையை தக்க வைக்கக்கூடிய ஒரு மூலிகை என்று பெயர். அப்போ இந்த மூலிகைக்கு என்ன ஒரு பழமையான பண்பாடு அப்படின்னு சொன்னால், இந்த மூலிகை 2600 வருடங்களுக்கு முன்னால் இந்த மூலிகைக்காகவே ஒரு போர் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர் அவங்களோட ஆசிரியருக்கு போய் உலகத்தை வெல்ல போகணும்னு சொல்லும்போது, நீ உலகத்தை வெல்றதுக்கு முன்னால் நேராக மடகாஸ்கர்ன்ற ஒரு தீவுக்கு போ, கிரேக்கர்கள்லாம் ஒரு மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை சாப்பிடும்போது மிக வீரமாகவும் நோய் எதிர்ப்பாற்றோடு இருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள்லாம் சாப்பிடக்கூடாதுமே அலெக்சாண்டர் எல்லா போருக்கு முன்னால் சென்று மடகாஸ்கர் தீவை கைப்பற்றி சோற்று கற்றாலே கிரேக்கர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு படைத்தான் இருக்குது. இங்கே தமிழர்கள் பார்த்திங்கன்னா அழிந்து போன குமரி கண்டம் பூராமே அந்த குமரி எனக்கூடிய அந்த கற்றாழையுடைய பெயர் தான் விளங்குது. அப்போ இது மாதிரியா கற்றாழையுடைய சாறுக்களில் ஏறத்தாழ 250க்கு மேற்பட்ட ஃபைட்டோகெமிக்கல்ஸ், வைட்டமின் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, ஆலோயின் அப்படின்ற ஒரு அற்புதமான பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இது காஸ்மெட்டிக் உலகத்தில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப மதிப்பு தரக்கூடியது. ஏன்னா அந்த அலோயினை தடவும் போதே மேனி பளபளக்கும். அந்த மேனிக்கு சருமத்தை புத்துணர்வாக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொன்னால் சோற்று கற்றாழை தான். ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்ட பிறகு மக்களுக்கு ஏராளமான குறைபாடு, ஏராளமான இடர்பாடு. அவர்களுக்கு அந்த கதிரியக்கத்தோட எதிர்ப்பு சக்தி நீக்கி எதிர்ப்பு சக்தியை தரக்கு ஆலோவேராவை அதிகப்படியாக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி இந்த குமரி எனப்பட சோற்று கற்றாழையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் வெந்தயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வெந்தயம் அதிக நார்ச்சத்துக்கள். வெந்தயத்தையும் சோற்று கற்றாழையும் வைத்து பெண்களுக்கான உடல் சூடை தணிக்கக்கூடிய ஒரு வெந்தய சோற்று கற்றாழை நம்ம தயாரிக்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல், கருப்பையில் வர தொற்று, கிருமி, உடல் சூடு, இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பு எப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம எடுத்துக்க போகிற பொருள்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை, வெந்தயம், இந்த 2 பொருள்களை வச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழையில் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ், பெண்களுடைய கர்ப்பப்பை வலுப்படுத்தக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. இந்த கற்றாழை வெந்தயம் சேர்ந்த இந்த தயாரிப்பு ரொம்ப அற்புதமாக பலனளிக்கக்கூடியது. எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக கற்றாழை தயாரிப்புகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்க முட்களை எடுத்துப்போம், நடுவில் இருக்க அந்த கற்றாழை சோறு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அதை கழுவிப்போம். இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல. கற்றாழையோட ஒரு துண்டு கற்றாழை, ஒரு மடலை முழுமையாக எடுத்துக்கிறோம். இந்த ஒரு மடல் கற்றாழையை நடுவில் குறுக்கு வாட்டில் அப்படியே கட் பண்ண போகிறோம். இந்த ஒரு மடல் கற்றாழையை நடுவில் குறுக்கு வாட்டில் இந்த மாதிரி வெட்டிடுறோம். வெட்டிட்டு இதை 2 இப்படி விரிச்சுக்கிறோம். இந்த நடுவில் உள்ள பகுதி தான் நம்ம கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தை இந்த கற்றாழை சோறு இருக்க இந்த பகுதியில் தூவ போகிறோம். இந்த கற்றாழை சோறு இருக்க பகுதியில் வெந்தயத்தை தூவிடுறோம். ரொம்ப நெருக்கமாக தூவ வேண்டாம். ஏன்னா இந்த தயாரிப்பை நம்ம 2 நாள் கழித்து தான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயம் முளை விட்டுருக்கும். வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம முளை விட வச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கலாம். இப்போது வெந்தயம் எதில் ஊறப்போகுது அப்படின்னா, அந்த கற்றாழை சோறில் ஊறப்போகுது. கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கற்றாழை சோறில் வெந்தயத்தை நல்லா முழுமையாக தூவிக்கிறோம். தூவிட்டு இதை திரும்ப பழையபடி அப்படியே மூடி வச்சிடும். பழையபடி மூடிட்டு நம்ம ஒரு நூலோ இல்லை சணல் கயிறோ எடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே கட்டி வச்சிட போகிறோம். கட்டாமல் அப்படியே வச்சா இந்த வெந்தயம் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இதை இப்படி லேசாக நம்ம கட்டி வச்சிடும். ரொம்ப டைட்டாக கட்டணுன்ற அவசியம் கிடையாது. லேசாக இந்த மாதிரி கற்றாழையை கட்டி வச்சிடும். முடிச்சு அவுக்குற மாதிரி லேசான முடிச்சு இதில் போட்டுரும்.
இந்த மாதிரி கற்றாழை ஒரு முழு மடலையும் எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம 2 நாள் ஒரு அறையில் ஒரு ரூமில் வச்சுரும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, அதிகமாக வெயில் வர அறையாக இருக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம புழங்குற காற்றுள்ள ஒரு அறையில் இந்த கற்றாழை வெந்தயம் சேர்ந்த அந்த காம்பினேஷனை இப்படியே வச்சிட போகிறோம். இப்போது இது 2 நாள் நன்றாக இதில் ஊறப்போகுது. இப்போது 2 நாள் கழித்து இது ஊறின பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஊற வச்ச கற்றாழை இப்போ நம்ம இதை திறந்து பார்க்க போகிறோம். திறக்கிற மாதிரி எளிமையாக கட்டு போட்ட அப்படின்னா ஈஸியாக அதை திறந்து பார்த்துக்கலாம். இடையில இதை திறக்கக்கூடாது, ஏன்னா காற்று வெயில் இது பட்டுச்சு அப்படின்னா இந்த வெந்தயம் இதில் ஊறாது. நம்ம முழு மடல் எடுத்துட்டதுனால இப்படி குறுக்க ஒரு கட்டிக்கிறோம். சின்ன அளவு பீஸ் ஒருத்தருக்கு மட்டும் போதுமானது அப்படின்னா இந்த மாதிரி குறுக்க கட்டாமல் இந்த மாதிரி சுற்றி கட்டினா மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம அந்த கட்டை பிரித்து பார்க்குறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெந்தயத்தோட பயன்பாடு எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது வெந்த அயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்புச்சத்து மிகுந்த இந்த வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூடு நீர்க்கடுப்பை சரி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பு. இந்த வெந்தயம் கிச்சனில் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்குது. எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் வெந்தயம் இருக்கும்போது எனக்கு நீர்க்கடுப்பு இருக்குது, இல்லை என் உடல் சூடாக இருக்குது, எனக்கு வெள்ளைப்படுது, அந்த மாதிரியான ஒரு சொல் நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா வெந்தயத்தை நம்ம பச்சையாவோ இல்லை ஊற வச்சோ ஒரு நாள் இரவு வெறும் தண்ணியில் ஊற வச்சோ நம்ம எடுத்தோம்னாலே எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கட்டாயமாக வெள்ளைப்படுதல், உடல் வெப்பம், நீர்க்கடுப்பு, நீர் ரொம்ப சிவந்து இறங்கும் ஒரு சிலருக்கு, அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிடும். இப்போது நம்ம இந்த கயிறை அவிழ்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை திறந்து பார்க்குறோம். இந்த அருமையாக இந்த கற்றாழை சோற்றிலேயே இந்த வெந்தயம் ஊறி முளை விட்டுருச்சு. தண்ணியில் ஊறி முளை விடுற வெந்தயத்துக்கே அருமையாக உடல் சூடை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த கற்றாழை சோறில் ஊறின இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா மிக அருமையான உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. பெண்கள் வெள்ளைப்படுதலை உடனடியாக சரி பண்ணக்கூடிய அருமையான தயாரிப்பு இது. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். இதை அப்படியே ஸ்பூனில் ஒரு பாத்திரத்தில் கற்றாழை சோறோடு அந்த வெந்தயத்தையும் சேர்த்து வலித்து எடுத்துக்கிறோம். பார்க்கவே குளிர்ச்சியா இருக்க இந்த தயாரிப்பு உடலுக்கு அபரிதமான குளிர்ச்சியை தரக்கூடியது. இது பெண்களுக்கு மட்டும் இல்லாம வெயில்ல கடுமையா அலையிற ஆண்கள், அதாவது அவங்களுக்கு சிறுநீர் சிவந்த நேரத்துல இறங்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியா உடல் சூடு இருக்க ஆண்களுக்கும் இந்த வெந்தயம் கற்றாழை தயாரிப்பு பலனளிக்கும். இப்போ இதுல இருக்கிறத முழுமையா நம்ம எடுத்துட்டோம். ஒரு நாளையில் 2-3 தடவை இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த முழுமையாக அந்த கலவை முழுக்க நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. மிதமான கசப்பு இருக்கும், லேசான கசப்பு இருக்கும், ரொம்ப அதிகமான கசப்பு இருக்காது. பெண்களின் வெள்ளைப்படுதலை உடனடியாக சரியாக்கக்கூடியது. கற்றாழையோட வேறு பெயரே பார்த்தீங்கன்னா கன்னி குமரி. இன்னைக்கு பெண்களை இளமையாகவும் கன்னியாகவும் குமரியாகவும் வச்சுக்கக்கூடிய இந்த அருமையான கற்றாழை வெந்தயம் சேர்ந்த தயாரிப்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.